தொட்டனை தூரும் மணற்கேணி. நான் இதை பற்றி யோசிச்சிட்டே இருந்தேன். ஏன் வெறும் கேணின்னு எழுதாம திருவள்ளுவர் மணற்கேணின்னு எழுதினாரு? கேணின்னு எழுதியிருக்கலாமே, மணற்கேணின்னு எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஒரு விஷயம் தென்பட்டது. மணற்கேணி என்றால் நீங்கள் தோண்டி கொண்டே இருக்க வேண்டும். தோண்ட தோண்ட சுரக்கும். ஒரு தடவை நீங்கள் வேறு ஏதாவது சிறு குளமாகவோ ஒரு கேணியாகவோ கட்டி அமைச்சிட்டோம்னாக்கா அது அவ்வளோதான், ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிஞ்சுது. ஆனால் இது அப்படியே இல்லை. தொடர்ந்து நீங்கள் அதை தோண்டி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது மண் சரிந்து மூடிவிடும். அதுபோல கல்வி என்பதும் அறிவு என்பதும் தொடர்ந்து பயின்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக தான் மணற்கேணி என்ற அந்த ஒரு சொல்லாடலை வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்பதை அறிந்த பொழுது இந்த புத்தகத்திற்கான சிறப்பான தலைப்பு. ஏனால் நம்ம கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுடைய அறிவாற்றல், எல்லாரும் அவரை கவிஞராக பார்த்திருப்பீர்கள், இயக்குனராக பார்த்திருப்பீர்கள், வசனகர்த்தாவாக பார்த்திருப்பீர்கள். நான் எப்பொழுதுமே அவரை ஒரு அறிவார்ந்த நண்பராக தான் நான் பார்த்திருக்கிறேன். அப்படியான ஒரு அறிவார்ந்த தலைப்பை இந்த தொட்டனை தூரும் மணற்கேணி என்ற நூலுக்கு வைத்ததற்காக ஒரு பாராட்டுதனை நம்முடைய கவிஞருக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். வாழ்த்துறை என்றால் முதலில் வாழ்த்திவிட வேண்டும், பிறகு நூலுக்குள் சொல்ல வேண்டும். தொட்டனை தூரும் மணற்கேணி, துளி துளியாய் உயிர் ஊறும் எழுத்துக்கேணி, மணல் கீழ் மறைந்திருந்த மாண்பின் நீரை மனந்தோறும் எடுத்து செல்லும் மந்திர கிணறினி. ஒரு சொல் தொட்டால் ஓர் உலகம் ஊறும், ஒரு வரி வாசித்தால் உள்வானம் திறக்கும், வறண்ட இதயங்களுக்கு வார்த்தை மழை பொழியும், வாசகர் மனங்களில் வாழ்வுணர்வு பெருகும். கவிஞன் பிருந்தா கவிதை பித்தன், வார்த்தைகளின் சித்தன், சொல்லடுக்கி கருத்தெழுப்பும் ஞான கொத்தன், புத்தக போதி தந்த புதுமை புத்தன், சொற்கஞ்சன். கவிதையில் மட்டும் இல்லை, பேசும்போது சொற்கஞ்சன். எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படி எழுதுவாருன்னு தெரியும் எல்லாருக்குமே. தத்துவமோ தாடி நீவும், காதல் கண்ணடிக்கும், காமம் கிறங்கடிக்கும், சூழலியலோ சூறாவளியாய் சுழன்றடிக்கும், களிராய் பிளிரும் இருவாட்சி இருசிறகு விரிக்கும், விடலை பருவ காதல் என்றால் கண்ணாடி டீச்சரிடம் மனம் சொக்கட்டான் ஆடும். இந்த குடமுருட்டும் காவிரிக்கு கும்பகோணத்தில் தான் குசும்புகள் கொப்பளித்து கும்மாளமிடும். நாங்கள்லாம் இங்கே ஒரு பகுதி பேர் அங்கே காவேரி கரையிலேருந்து வந்திருக்கோம். பாருங்களேன், ஒரு கவிதையில் எழுதியிருக்காரு, மரங்களின் நிழலை மரங்களுக்கு மேலிருந்தா பெற முடியும், மரங்களின் நிழலை மரங்களுக்கு மேலிருந்தா பெற முடியும் என்று அந்த கவிதையில் இருக்கிற அந்த குசும்பும் அது கூடவே இருக்கிற அந்த தத்துவமும் இருக்கு இல்லையா? உயரத்தில் என்றால் தான் உண்மைகள் தெரியும் என்ற ஒரு பொய்மையான ஒரு கருத்து இருக்குது. இப்போ மலைகளின் உயரத்தை எங்கிருந்து காண்பது என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஆணவம் பேசுவோரை பட்டமென கிழித்து சாக்கடையில் விழ செய்து எக்காலமிடும், எளிமையை அரவணைத்து ஆறுதல் அளிக்கும், மற்றமையை மனமுவந்து கொண்டாடும் முரண்களின் பூரணத்துவம் பிருந்தாவின் கவிதைகள். அப்போ பிருந்தா யாருங்க? பிருந்தா என்போ பிருந்தா வேறு கவிதைகள் வேறில்லை, பிருந்தா வேறு கவிதை வேறில்லை, பிருந்தாவும் முரண்களின் பூரணத்துவம் தான். ஒரு கவிஞனின் பணி என்ன? அழகியலை பாடுவதும் அங்கு அழகினை பாடுவதும் மட்டும்தான் ஒரு கவிஞனின் பணியா? சமூக சீர்கேடுகளை, சமகால பிரச்சனைகளை, எதிர்காலத்து தேவைகளை உரத்து பாடுபவன் கவிஞன். உரத்து பாட வேண்டிய நிலையில் இருக்க வேண்டியவர்கள் கவிஞர்கள். இயற்கையை மறந்தவன் சமூகம் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் என்று மிர்சா முண்டா முழங்கினான். அந்த மிர்சா முண்டாவின் எச்சரிக்கை குரலை இன்னொரு மிர்சா முண்டாவாக கவிதைகளிலே தரக்கூடியவர் நம் கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள். வையத் தலைமைக்கோள் என்றான் பாரதி. அப்படின்னா என்னங்க? வையத் தலைமைக்கோள் என்றான் பாரதி. வையகத்தை ஒரு ஆள் நான் தலைமை கொண்டு விட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் அந்த வரி பொருந்தாதா என்று பார்த்தால் அப்படி சொல்லவில்லை. பாரதி சொன்னது அப்படி சொல்லவில்லை. இப்போது லிங்குசாமி அண்ணன் ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அத்தனை பேருடைய கண்ணும் காதும் திறந்துக்குது. வசந்தபாலன் அண்ணன் ஒரு படம் எடுத்தாங்க, அங்காடி தெருன்னு எடுத்தால் நம்ம எல்லாரோட கண்ணும் காதும் திறந்துக்குது இல்லையா? அந்த மாதிரி ஒரு படைப்பாளியோ ஒரு மனிதனோ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதோ அல்லது நடத்தி காட்டும் பொழுதோ கண்ணையும் செவிகளையும் இந்த உலகம் விரித்து கொண்டால் அந்த மனிதன் வையத்தை தலைமை கொண்டு விட்டான் என்று பொருள். இன்று எங்கள் அன்பு நண்பர் பிருந்தாசாரதி அவர்கள் வையத் தலைமைக்குள் கொண்டிருக்கிறார். இத்தனை பேர் இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா வேற வேற துறைகளை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஃபைனல் மேட்ச்சு, மகளிர் தின கொண்டாட்டம் இருந்தும் இத்தனை கூட்டம் இங்கே இருக்கிறது என்றால் வையத் தலைமைக்குள் என்று பாரதி சொன்னதை சாரதி சாதித்து காட்டியிருக்கிறார் அல்லவா?
அந்த கவிதைகளை கொஞ்சம் சொல்லிட்டு நான் உடனடியாக விடை பெற்றுக்கிறேன். கொஞ்சம் டைம் வந்து சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம வந்து 2 விஷயங்கள், மைக் இல்லைனாலும் மணிக்கணக்காக பேசுவேன். ஒன்று சூழலியல், இன்னொன்று பிருந்தாவின் கவிதைகள். அதாவது இந்த புத்தகம் தொட்டனை தூரும் மணற்கேணியுடைய வடிவமைப்பு ரொம்ப அருமையான வடிவமைப்பாக இருந்தது. நான் எப்போவுமே புத்தகம் வாங்கினா முதல்ல வடிவமைப்பு, அந்த கலரு, உள்ளே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் முதல்ல ஒரு தடவை பார்த்துட்டு தான் அப்புறமா விஷயத்துக்குள்ளே போவேன். முதல்ல இந்த கலரை பார்த்தோன்னே இது ஏன் போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி சிவப்பு கலராக இருக்கேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கிண்டல் அடித்தேன். உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சிவப்பு கலர் இன்னைக்கு தேவையாக இருக்கிறது என்பதை தோழர் நல்லக்கண்ணு ஐயா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு இது மிகவும் தேவையான ஒரு நிறமாகப்பட்டது. நிறம் என்பது வெறும் வண்ணம் என்று மட்டும் சொல்லு அல்ல, இது ஒரு பெரிய கருத்தாக்கம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறம் அது. அதனால் இந்த அட்டை படமும் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. வடிவமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. பதிப்பகத்தாருக்கு வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தத்துவம் இருக்கிறது. பக்கம் 73 பார்த்தீங்கன்னா தத்துவம், மரணத்தை சுற்றி, பிரபஞ்ச ரகசியம் என்ற கவிதைகள் எல்லாம் தத்துவத்தை பற்றியது. காதல் கவிதை இல்லையானா காதல் கவிதை இருக்குது. தொழில்நுட்பத்தின் பயன் ப்ளஸ் அதோட தொல்லை, அலைபேசி அப்படின்னு ஒரு கவிதை, அலைபேசி மனிதன் பக்கம் 47 ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க வசனகர்த்தா இல்லையா, ஒரு காட்சி அமைப்பை சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா தங்கமயில் கதைன்னு ஒன்று, அது அந்த இதழில் வந்த போதே நான் படித்தேன். அதை ஒரு திரும்ப அதை படிச்சுட்டு இருந்தேன். எப்போதுமே நம்ம கதை கேட்குற ஒரு பாரம்பரியத்துலேருந்து வந்த நம்ம ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையாக இருக்கும், காதலும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கதை. மற்றமை அப்படிங்கிறது கவிஞர் சிற்பி ஐயா என்னுடன் கவிஞர் பிருந்தா சாரதியை பற்றி உரையாடி கொண்டிருந்த பொழுது என்னிடம் கூறிய வார்த்தை, மற்றமையை கொண்டாடும் கவிஞன் பிருந்தா சாரதி என்றார்கள். என்கிட்ட ஐயா அண்ணன் எங்க ஐயா மற்றமைனா எனக்கு புரியலையே அப்படின்னு. அதர்ஸ் என்றார் ஆங்கிலத்தில். அதாவது ஒரு பைத்தியக்காரனை, ஒரு காக்காவை, ஒரு கரப்பாம்பூச்சியை, இந்த மாதிரியாக விளிம்பு நிலையில் யாருடைய வெளிச்சமும் படாத ஒரு பிச்சைக்காரர்களை எல்லாம் கொண்டாடக்கூடிய மனநிலை கொண்டவன் தான் கவிஞன். அதையெல்லாம் இந்த நூல் கொண்டாடி இருக்கிறது. சரி, இப்போ இதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம வந்து சூழலியலாளர், நம்ம வந்து அங்கே தான் நம்ம பேச வேண்டிய ஒரு இதில் இருப்போம். அதாவதுங்க, சூழலியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐயா ஜோடி குரூஸ் அவர்கள் என்னுடைய முன்னோடி இருக்கிறார்கள். கடல் குறித்து கடல் போன்ற விரிந்த பார்வையை உடையவர்கள். முன்னாடி அண்ணன் ஜெயபாஸ்கரன் சூழலியல் கவிதைகளை எழுதக்கூடியவர் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் வீட்டு கடைக்குட்டி பிள்ளையாக நானும் என்னுடைய சூழலியல் கருத்துக்களை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். இந்த சூழலியத்தில் எக்கோ ஃபெமினிசம், எக்கோ தியாலஜி, எக்கோ மேத்தமேட்டிக்ஸ், எக்கோ இன்டெலிஜென்ஸ், எக்கோ எக்கனாமிக்ஸ், எக்கோ ஜஸ்டிஸ், எக்கோ சோஷியாலிசம், எக்கோ சைக்காலஜி, எக்கோ பொலிட்டிக்ஸ், எக்கோ கிரிட்டிசிசம் அண்ட் என்வாயன்மெண்டல் டிஸ்கிரிமினேஷன், இத்தனை விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், சூழலியல்னால் ஒரு மரத்தை நடணும்ப்பா, இவங்க என்ன சொல்ல போகிறாங்க, ஒரு மரத்தை நட சொல்லுவாங்க, ஒரு செடியை நட இல்லை, இத்தனை விஷயம் இருக்குது அதில். அந்த அத்தனை விஷயத்தையும் இந்த கவிஞர் பிருந்தா சாரதி எழுதியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார். அதனால தான் அவருடைய கவிதைகளுக்கு நான் தொடர்ந்து அவருடைய புத்தகத்துக்கு வந்து நான் அது விமர்சனம் அன்று ஒரு கவிதையை எப்படி எழுத வேண்டும், ஒரு கவிதையை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதற்கான நூல்தான் ஹைகோ தூண்டிலில் ஜென் என்ற புத்தகமும் பூமியின் மூலப்பத்திரம் என்ற புத்தகமும். அது கோஆத்தர்ஸ் தான் 2 பேருமே. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிளிரும் களிறு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கவிதைகளாக எழுதியிருக்கிறாங்க. லாரியில் ஏற்றுகிறார்கள் காடதிர பிளிரும் களிறு, காதில் கேட்பதில்லை வனத்தின் கதறல் அப்படின்னு ஒரு சின்ன கவிதை. இந்த கவிதை வந்து என்ன சொல்லுதுங்கிறத எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ஆனால் இதை குறித்து என்ன எழுத சொன்னால் இன்னும் ஒரு 400 பக்கத்துக்கு ஒரு புக் எழுது. ஏன்னா இது வந்து எக்கோ இன்ஜஸ்டிஸ். எக்கோ இன்ஜஸ்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஒரு யானை எப்படி குமிக்கியாக்கப்படுகிறது, குமிக்கியாகும் பொழுது அதனுடைய நம்ம பார்த்தோம்னா கண்ணெல்லாம் அப்படி கலங்கிரும். இந்த எலிஃபண்ட் விஸ்பரஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறமாக நம்ம வந்து இன்னும் 2வது மாஹோத் வில்லேஜை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க தமிழக அரசுலேருந்து. சமீபத்தில் அந்த இடத்துக்கு நான் சென்று வந்தேன். அங்கே எனக்கு போகவே பிடிக்காத ஒரு இடம் அது. வேறு வழி இல்லாமல் அங்கே ஒரு 2 முறை தான் சென்றேன். 10 வருடங்கள் தொடர்ந்து பயணித்த இடத்துல 2 முறை தான் அந்த இடத்திற்கு சென்றேன். அந்த இடம் சொல்லக்கூடிய விஷயம் தான் இது. கும்கியாக்கிற அந்த இன்ஜஸ்டிஸை பற்றி சொல்கிறாங்க. பாதை அமைக்கும், காடு வளர்க்கும், பூமியின் ஆயுள் பெருக்கும், மேலேயே களிருன்னு கொடுத்துட்டாங்க, அதனால் இருந்தது. எக்கோ இன்டெலிஜென்ஸ், ஒரு சூழலும் சூழலியல் இயற்கையும் அது மனிதனுக்கு இந்த சமூகத்திற்கு செய்கின்ற நன்மைகளை மனிதன் புரிந்துணர்ந்து கொள்ளக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அதுதான் எக்கோ இன்டெலிஜென்ஸ். எக்கோ இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டாரா? அடுத்தது பாருங்க. நாமோ சங்கிலி போட்டு கட்டிவிட்டோம் யானையின் நடையை. எக்கோ இக்னோரன்ஸ், ஒரு யானை நடந்து கொண்டே இருக்க வேண்டும்,
அந்த கும்கி யானையை போட்ட இடத்துல நான் போய் கேட்டேன், ஏன் புலி வந்து வளர்க்கலாம்ல, புளியை வளர்க்கலாம்ல, நீ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தானே அப்படின்னு கேட்டேன். என்னங்க புளி எப்படிங்க ஏன்டா புளிய இல்லைங்க அதுக்கு அதிகமாக இடம் தேவைப்படும். இதுக்குன்னு தான் அதிகமாக சோறு தேவைப்படும், அதுவே போய் உடச்சி திங்க வேண்டியதுக்கு நீ ராகி மாவெல்லாம் போடுறீல்ல அப்படின்னு கேட்டால் புளியை வளர்க்கல, ஏன்னா அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும். ஆனால் யானை வந்து ஒரு சாதுவான சோஷியல் அனிமல் இது, அதனால் அதை வந்து அடக்குறாங்க. அதை எழுதியிருக்காரு பாருங்க, எக்கோ இக்னோரன்ஸ். அடுத்தது சொல்கிறாங்க, காட்டை ஆக்கிரமித்தவர்கள் சொல்கிறார்கள் ஊருக்குள் புகுந்து விட்டதாம் யானை. இது வந்து உலட் பான்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வகமை. உலட் பான்சியை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கபீர்தாஸை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கபீர்தாஸை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் கோரக்கர் என்ற சித்தரிடம் இருந்துதான் இந்த உலட் பான்சி மெத்தட், அதாவது வகைமையை கொண்டு வந்திருக்காரு. மொத்தமாக எனக்கு தமிழில் பேச முடியாது, மன்னித்து கொள்ளவும். நான் இரு மாநில நதிநீர் பங்கீட்டில் இருக்கேன், கொஞ்சம் அதிகமாக ஆங்கிலத்தில் பேச வேண்டிய சூழல் இருக்கும். அது பார்த்து இந்த உலட் பான்சியை எழுதியிருக்கிற அந்த கவிஞர் பிருந்தாசாரதி ஜக்ஸ்டாபோஸ் என்று சொல்ல போடக்கூடிய முரண், இங்கே ஹைக்கு கவிஞர்கள் இருக்கிறார்கள், கசல் கவிஞர் அன்பு தம்பி ஜின்னா இருக்கிறார். அப்போ அந்த உலட் பான்சி என்ற ஒரு உத்திக்கும் முரண் ஜக்ஸ்டாபோஸ் என்ற ஒரு உத்திக்கும் உள்ள வித்தியாசம் என்று தெரியாமல் பலர் எழுதி கொண்டிருக்கிறோம். அதனால தான் அந்த ஹைகோ தூண்டில் ஜென் எழுதுனேன். நிறைய பேர் என்னை ஃபோன் போட்டு எனக்கே எழுதுனேன்னு சண்டைக்கு வந்தாங்க. எனக்கே எழுதலை, அவருக்கு மட்டும் எழுதுனீங்களே எனக்கு எழுதலையே அப்படின்னு சண்டைக்கு வந்தாங்க. அதுக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு சின்ன ஹைக்கு. அலையோசையில் கலக்கிறது மணியோசை, கடற்கரை ஆலயத்தில் பிரார்த்தனை. இதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. இது எனக்கு இல்லை, கவிஞர் பிருந்தாவுக்கு. நமக்கு நாமே ஒரு கைத்தட்டு கொடுத்துக்கங்க. என்னங்க நமக்கு கைத்தட்டிக்க மாட்டேங்கிறீங்க, அவருக்கு மட்டும் தட்டுறீங்க? நமக்குன்னா நம்ம எல்லாருக்கும். ஏன்னு கேட்டால், இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் பாஷோக்கு நிகரான ஒரு கவிஞன் இருக்கிறார் என்பதை நம்ம கண்டறிந்து அந்த ஹைக்குவை ரசித்து ருசிக்கிற அந்த கணம் இருக்குல்ல, சும்மா அப்படியே வாசிட்டு போகக்கூடாது, அப்படியே ரசித்து படிக்கும் பொழுது தான் அப்போ வந்து அது நமக்கு பெரிய பெருமை. அது அவர்கிட்ட சொல்லும்போது, ஏங்க நீங்கள் மட்டும் மாஸ்டரோடலாம் ஒப்பீடு பண்ணிகிட்டு இருக்காதீங்கன்னாரு. அப்படி இல்லை, மாஸ்டரோட ஒப்பீடு பண்ணும்பொழுது ஒரு கவிதை சொல்கிறேன் பாருங்க, மாஸ்டர் எழுதின கவிதைக்கும் இவரோ எழுதின கவிதைக்கும் உள்ள வித்தியாசங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜக்ஸ்டாபோஸ் பிட்வீன் டூ டிசிமிலர் சப்ஜெக்ட் என்று சொல்லுவார்கள். அந்த இதுதான் அது. நேரம் இல்லாத கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அளவாக பேசிட்டு பண்ணிடலாம். அடுத்தது, உலக பந்தின் மீது யானையை ஏற்றி சர்க்கஸ் காட்டுபவனுக்கு தெரியாது உலக பந்தையே வயிற்றில் சுமப்பது யானைதான் என்பது. இது எக்கோ இன்ஜஸ்டிஸ். விதைகளை ஒழித்து வைத்திருக்கும் பூமி பந்து யானையின் வயிறு, எக்கோ இன்டெலிஜென்ஸ். வானில் நகரும் கார்கால மேகங்கள் யானைகள் ஊர்வலம். காடு மழை யானை, யானை காடு மழை. வீடு காடுன்னு விளையாடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். யானை இருந்தால் தான் காடு இருக்கும், காடு இருந்தால் தான் மழை வரும், மழை வந்தால் தான் காடு வரும், காடு இருந்தால் தான் யானை இருக்கும். இதை வந்து ஒரு அழகியலாக இந்த கவிதையை கொடுத்துருக்கார். யானை இருந்தாலும் 1000 பொன்னாம், எல்லாவற்றுக்கும் விளை வைக்கும் வியாபார உலகம். எக்கோ எக்கனாமிக்ஸ் அண்ட் பகடி. எதையுமே மறக்காது என்றார்கள், காடு நினைவிருக்குமா கோவில் யானைக்கு. எக்கோ தியாலஜி. இன்னைக்கு கோயில் யானைக்கு போய் எல்லாம் வந்து புல்லுக்கட்டை கொடுத்துட்ருக்குறோம், வாழைப்பழத்தை கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் சரியான்னு கேட்டால் நம்ம தியாகியாக ரொம்ப உயிர் நேயம் கொண்டவர்களாக காட்டிக்கொள்வதற்காக செய்கிறோம். அந்த எக்கோ தியாலஜி என்பது இன்று பல நிறுவனங்கள் நாம் பேர் சொல்ல முடியாது, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எத்தனையோ காடுகளை அழித்து இன்னைக்கு ஆசிரமங்களாக பல சிவாலயங்களாக இன்னைக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முதுகில் ஓங்கி அரைகிற மாதிரி பேசணும்னா இந்த மாதிரி கவிஞர்களால் தான் முடியும். இந்த மாதிரி 4 வரி எழுதினாதான் சொல்ல முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, யானை முக கடவுளை வணங்குகிறோம், தூணில் யானையை கட்டி போட்டு விட்டு. இதுவும் எக்கோ தியாலஜி தான். அடுத்தது, ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு. அது வந்து சூழலியல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரயில் சத்தத்தை விட அதிகமாக கேட்கிறது யானை கூட்டத்தின் பிளிரல் சத்தம், தண்டவாளத்தில் அடிபட்டு கிடக்கிறது குட்டி யானை. இது இங்கே உங்களுக்கு அதிகமாக அந்த காட்சியெல்லாம் கிடைக்குதுமான்னு தெரியாது. நாங்களாம் உண்மையிலேயே இதை வந்து அன்றாடம் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய பகுதியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட்ஸை பற்றி இந்த கவிதை பேசுகிறது. இந்த கடைசி இதில் ஒரு கவிதை பாருங்க, தாவர உண்ணியாக பிறந்தது தான் யானையின் பெரிய சாபம். புலியை கட்டி வைப்பேன்னு கேட்டோம்ல, அதுக்கு தான் காரணம் யானையை கட்டி வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாப்புலேஷன், இது வந்து எக்காலஜி மேத்தமேட்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வகைமையில் வரும். டு ஸ்டடி அபவுட் த பாப்புலேஷன் டைனமிக்ஸ் அண்ட் ஸ்பீஷிஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வகைமையில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வளர்ச்சியின் பெயரால்னு ஒரு கவிதை. இதோட நான் இது பண்ணிக்கிறேன். நிறைய கவிதை எடுக்கு, நம்ம அதை சொல்ல முடியாது. சாலைகள் போட்டீர்கள், மரங்களை காணவில்லை, டீஃபாரஸ்டேஷன்.
தொழிற்சாலைகள் அமைத்தீர்கள், நீலமும் பசுமையும் நிறமாறின, பொல்யூஷன். வாகனங்களை விதவிதமாக உருவாக்கினீர்கள், வானக்குறையை கிழித்தது வாகன புகை. கார்பன் ஃபுட் பிரிண்ட், ஓசோன். இன்னைக்கு காலநிலை மாற்றத்திற்காக தமிழ்நாடு அரசு உச்ச மாநாடுகள்லாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கார்பன் எமிஷன் எப்படி குறைக்கணும்னு அதுக்கு கிரீன் ஹைட்ரஜன் ஒரு சின்ன புக்கு போட்டிருக்கோம். அதில் அடுத்தது நெகிழி அழிக்க முடியாத ஒரு கண்டுபிடிப்பாகிவிட்டது. கடவுளுக்கு சாத்தானை போல அறிவியலுக்கு நெகிழி. கடவுளுக்கு சாத்தானை போல அறிவியலுக்கு நெகிழி. அது மாதிரி பிளாஸ்டிக்ஸ் பற்றி இருக்காங்க. அடுத்தது உலட் பான்சி, மருத்துவமனையில் நோயை தீர்க்க வந்தோம், ஆனால் மருத்துவமனை கழிவுகளால் நிரந்தர நோய்களுக்கு உள்ளானோம். இப்படி நிறைய எழுதிட்டு வராங்க. அடுத்தது ஐயாவுடைய சப்ஜெக்ட், மின்னணு சாதனங்கள் மிக மிக வசதியாக இருந்தன, ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றுவதால் அவற்றை கடலில் கொட்டுகிறீர்கள், திமிங்கலங்கள் கூட கரை ஒருங்குகின்றன. கப்பலில் வரும் கச்சா எண்ணெய் கரைக்கு வந்துடும், ஏனோ கடலில் கலைக்கிறது. மீன்கள் மட்டுமல்ல, ஆமைகள், நண்டுகள், நத்தைகள், இன்னும் என்னென்னலாமோ செத்து மிதக்கின்றன. ஓஷன் எக்காலஜி பற்றி சொல்கிறாங்க, ஈவெஸ்ட் அண்ட் ஓஷன் எக்காலஜி. எரிவாயுக்காக பாசன நிலங்களை பாழாக்குகிறீர்கள், கெயில் மீத்தன் கேஸ். எதிர்காலத்தில் உணவுக்கு எங்கே போவீர்கள்? உங்கள் சந்ததிகளை நீங்களே பட்டினி போடும் கொடுமையை செய்கிறீர்கள், ஃபுட் செக்யூரிட்டி. வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் இயந்திரமயமாக்கினீர்கள். இன்று வாழ்க்கையே இயந்திரமயமாகிவிட்டது, மெக்கானைஸ்டு லைஃப். காடுகளை அழித்ததால் சுவாச காற்றும் நஞ்சாகிவிட்டது, ஏர் பொல்யூஷன். ரசாயனம் இல்லாத காய்கறிகளே இல்லை, உண்ணும் கனிகளில் விதையும் இல்லை. விதை சட்டம் 2026 எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, போய் இன்னைக்கு உடனடியாக அதை படிச்சிருங்க. என் மகஜே என்ற கவிஞர் சிற்பி அவர்கள் மொழியாக்கத்தில் வந்த என் மகஜே, காசர்கோடுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய பெரிய நாவல், எண்டோசல்ஃபான் பற்றி பேசக்கூடிய நாவல், அதை பற்றி எழுதியிருக்கிறார்கள். குளோபல் வார்மிங், ஆர்டிக்கும் அண்டார்டிக்கும் உருக தொடங்கிவிட்டவனாம், வெப்பமயமான பூமி தெப்பமயமாகி விடுமாம், அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்தது இன்ட்ரூஷன் ஆஃப் சி, 1/3 இருக்கும் நிலப்பகுதி படிப்படியாக குறைந்து 10% ஆகும் அபாயம். குப்பைகளை எங்கே கொட்டுவது என்று தெரியவில்லை, கடலில் காட்டில் எங்கும் இடமில்லை, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லேண்ட் யூஸ். ஆறும் குளம் அத்தனையிலும் கழிவை கலந்ததால் அவை சாக்கடையாகி நோய்கள் பரவிவிட்டன, வாட்டர் பொல்யூஷன். காலநிலை மாற்ற மாநாடுகள் குளிரூட்டப்பட்ட கூட்டங்களில் நடக்கின்றன, ஆனால் அமேசான் காடு எரியப்பட்டதற்கு யாரிடம் முறையிட என்று அகிரிகள் அழிகின்றன. ஸோ இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்க. 6ஆம் அறிவை வரமென்று இனியும் சொல்லாதீர்கள், அதை விட பெரிய சாபத்தை பூமி பார்த்ததில்லை. இதைத்தான் ஆரணப்படுவது மனமேன்னு முன்னாடி சொன்னார். அதோட நீட்சியாக தான் இன்னைக்கு பிருந்தாசாரதி இப்படி எழுதியிருக்கிறார், மாற்றி எழுதுறார். ஆரணப்படுவது, ஆறுங்கிறது அறிவு கிடையாது. எனக்கே அது யானை போய் மட்டன் சாப்பிடுமா? வச்சிங்கன்னா சாப்பிடாது, பகுத்தறிவு இருக்கு யானைக்கு. புளிக்கு கொண்டு போய் புல்லை கொடுத்தீங்கன்னா சாப்பிடுமா? அது சாப்பிடாது, பகுத்தறிவு இருக்கு புளிக்கு. அப்போ பகுத்தறிவுங்கிறது ஆறாத அறிவு கிடையாது. ஆரணப்படுவது மனமே. அந்த மனம்தான் பெரிய சாபம் நமக்கு, பேராசை கொள்ள வைக்கக்கூடிய அந்த மனம்தான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இந்த பார்த்தீனியம் நமக்கு வந்தது இல்லையா, என்வாயன்மெண்டல் வார், பயோவார், இயற்கையின் மீது தொடுக்கும் சூழலியல் போருக்குத்தான் ஒரு முடிவில்லை. இப்படி பல்வேறு கவிதைகளை எழுதியிருக்காங்க. இதில் இன்னைக்கு மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால அவள் அப்படித்தான் ஒரு கவிதை வாசிக்க மாட்டேன், பயப்படாதீங்க, டைம் ஆயிடுச்சு. அவள் அப்படித்தான்ங்கிறது அந்த படம் நான் பார்க்கல. மஞ்சுன்னு ஒரு கேரக்டர், ஐ திங்க் அவங்க ஸ்ரீபிரியா அவங்க. அதாவது பெண்களை பற்றிய பெண்ணிய எழுத்துக்கள் என்று சொன்னீங்கன்னா நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த மார்ச் மகளிர் தின கொண்டாட்டம்னே ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு, ஒரு கவிதை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி எங்கே எப்போ கொண்டாடுறது அந்த மாதிரி. அந்த மகளிரை குறித்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கவிதைகளை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுடைய இந்த கவிதை நூல் பெரும் வெற்றியை பெறும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், பாஷோக்கு நிகராக கவிதை எழுதியிருக்கிறார், சூழலியல் கவிதைகள் எழுதியிருக்கிறார், பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் எழுதியிருக்கிறார், காதல் கவிதைகள் எழுதியிருக்கிறார். ஏற்கனவே சொல்லிட்டோம்ல, காதல்னா கண்ணடிக்கும், காமம்னா கிறங்கடிக்கும், வரிசையாக சொல்லிட்டோம். அத்தனை கவிதைகளை எழுதியிருந்தும் ஏன் அவருக்கு இன்னும் கலைமாமணி கிடைக்கவில்லை, ஏன் இன்னும் தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து அவருக்கு ஒரு பரிசு கிடைக்கவில்லை என்பது எனக்கு இன்னுமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. எழுதியிருக்கிறதுனால தானா, எழுதக்கூடாதுங்கிறாரு போல். ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகைமைகளில் அந்த சமூகத்திற்கு வேண்டிய சிந்தனைகளை எல்லாம் எழுதக்கூடிய கவிஞர் பிருந்தாசாரதி அவர்கள் மென்மேலும் பல விருதுகளையும் பல சமூகம் சார்ந்த சிந்தனைகளை தொடக்கூடிய கவிதைகளையும் விரைவில் ஒரு நாவலையும் எழுத வேண்டுமாய் கவிஞர் சிற்பி அவர்களின் சார்பாகவும் எனது வேண்டுகோளாகவும் முன்வைக்கிறேன். இந்த புத்தகம் கண்டிப்பாக விருது பெறக்கூடிய புத்தகம். இது அவசியமாக பதிப்பகத்தார் எந்த விருதுக்கு தகுதியான விருதுக்கு அனுப்ப வேண்டுமோ பார்த்து அனுப்பிவிடுங்கள்.
இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும், எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும், என்னை அழைத்து சிறப்பு செய்த கவிஞர் பிருந்தா சாரதி அவர்களுக்கும், மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஐயா ஜோடி குருஸ் அவர்கள், அண்ணன் லிங்குசாமி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.